Hi guys, welcome to Besant Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் அஸ்மிதா. எங்களோட டைப் கம்பெனியில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்மிதா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? என் பேர் அஸ்மிதா. நான் வந்து வேதாரண்யம்லேருந்து வரேன். நான் கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன். அங்கே வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். இங்கே வந்து 2026 பாஸ் அவுட் தான், கரெக்டுங்களா? ஃபைன். இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க? அதுவரை ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேசிக்காக ஃபுல்லாமே வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க, கரெக்டாக? இன்டர்வியூவில் எத்தனை ரவுண்ட் இருக்குது, என்னென்னலாம் கேட்குறாங்க? ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் இல்லை, சம்டைம்ஸ் வந்து 5 to 6 ரவுண்ட்ஸ் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே ஆப்டிடியூட் அப்படி தான் கேட்குறாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஜிடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு, டெக்னிக்கல் பேசிக்காக ஒன்று கேட்குறாங்க, அப்புறம் அட்வான்ஸாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் ஒன்று தான். 2 டெக்னிக்கல் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அட்டன் பண்ண மேலே மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருக்கு, என்னென்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஜிடி, அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட். ஜிடியில் என்ன டாபிக் கொடுத்தாங்க? ஏஐ பற்றி அந்த மாதிரி தான். ஏஐ பற்றி கொடுத்தாங்க. ஃபைன், ஓகே. அடுத்து ஆப்டி, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சாங்க. அதில் அரே ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டாக அட்வான்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து கலெக்ஷன்ஸ் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் சும்மா கேஷுவலாக பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல 2 பேர் இருக்காங்க. அதுல வந்து கோஃபவுண்டர் அவங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் ஃபவுண்டர் பேசினாங்க. டெக்னிக்கலா எடுத்துட்டீங்கன்னா அரே கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் இதுல இருந்தா ஃபுல்லா கேட்டது. நீங்க இங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ அங்க வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இங்க வந்து நான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மால் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 2 ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். அப்புறம் அவங்க போயிட்டு படிச்சுட்டு அதான் ஏதோ ப்ராஜெக்ட் வேற பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு அவங்க வந்து டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபைன். இங்கே உங்களுக்கு எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யாரும் எப்படி எடுத்தாங்க கிளாஸ்? எனக்கு வந்து எஸ்கியூஎல் வந்து வேக் சார் எடுத்தாங்க, அவங்க நல்லா எடுத்தாங்க. எஸ்கியூஎல் கான்செப்ட் எல்லாமே நல்லா புரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாவா வந்து சபரி சார் எடுத்தாங்க, அதுவும் நல்லா சூப்பராக எடுத்தாங்க, அதுவும் நல்லா புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து துர்கா மந்தா ஃபுல்லாக எடுத்தாங்க, எல்லாமே எல்லா கான்செப்ட்ஸும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் வைஸ்மே எல்லாமே கிளியராக இருந்துச்சு, கரெக்ட்? ஸோ இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம்லேருந்து கோஆர்டினேட் பண்ணதான் யாரு? கிளன் சாரும் ஜெயமன் தான் பண்ணாங்க. ஃபைன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள்? 2 வீக்ஸ் ஆச்சு, கரெக்டுங்களா? ஓகே. கம்பெனிலாம் ஓரளவு செட் ஆயிடுச்சுங்களா? ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.